உயிரே காலில்தான் உள்ளது. மருத்துவர்கள் சொன்ன செய்தி. இனி யாராவது அசால்ட்டா இருப்பீர்களா? உஷார். நமது உடலின் மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்றால் அது இதயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதயம் நின்றுவிட்டால் உயிர் நின்று போய்விடும். இதய துடிப்புதான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்பதற்கு முக்கிய காரணியாக உள்ளது. நம் இதயம் எப்பொழுதும் துடிக்கும் வகையில் பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்றே சொல்கின்றனர் மருத்துவர்கள். இதற்கு ஆரோக்கியமான உணவை நாள்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தவறான உணவு பழக்கம் இதயத்தை வலுவிழக்க செய்யும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர். அந்த வகையில் மாறிவரும் வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களினால் இதயத்தின் நலன் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக 40 வயதை எட்டும் ஆண்களுக்கு தமனி அடைப்பு உள்ளிட்ட இதய பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் அதிகமாகவே உள்ளது. இதய நோய்களின் அறிகுறிகள் குறித்து நாம் பார்த்தால் மார்பு வலி, சுவாசிப்பதில் சிரமம், எரியும் உணர்வு அல்லது வேகமாக இதயம் துடிப்பது, தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் மட்டுமே இருக்கும். ஆனால் இதயம் ஆரோக்கியமாக இல்லாமல் மோசமடைந்தால் அதன் அறிகுறிகள் கால்களிலும் தோன்றும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த விஷயத்தை நிச்சயம் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதங்களில் தோன்றும் அறிகுறிகள் குறிப்பாக 40 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்களுக்குத்தான் வரும். அவை தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கின்றனர். இதனால் இதயத்தன்மையில் ஏற்படும் தீவிரத்தை குறைக்கலாம் என தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். உங்கள் தொடைகள் அல்லது பிட்டம் ஆகியவற்றில் பிடிப்புகள், வலி மற்றும் அசௌகரியம் போன்ற உணர்வுகளால் சிரமம் ஏற்பட்டால் இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் என்றே கூறப்படுகிறது. குறிப்பாக நடக்கும்போது உடலில் இந்த பகுதிகளில் விரைப்பு கொண்ட வலி இருந்தால் இதயத்தை ஒரு முறை மருத்துவர்களிடம் சென்று காண்பிக்க வேண்டும். கால்களுக்கு செல்லக்கூடிய இதய தமனிகளில் அடைப்பு காரணமாக இருக்கலாம். தமனிகளில் அடைப்பு காரணமாக இரத்த ஓட்டம் குறைகிறது. இந்த அறிகுறி கால்களில் தெரியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கால்கள் மற்றும் உள்ளங்கால்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு மறுத்து போக தொடங்கினால், கால்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதை உணர்ந்தால் இதுவும் தமனியில் அடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். தமனியில் அடைப்பு காரணமாக இரத்த ஓட்டம் இல்லாததால் கால்களில் உணர்வின்மை, கூச்ச உணர்வு அல்லது பலவீனம் ஏற்படலாம். இந்த நேரத்திலும் மருத்துவரை அணுக வேண்டும். பாதங்கள் மற்றும் உள்ளங்கால்களின் தோல் நிறம் அல்லது அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். பாதங்கள் மற்றும் உள்ளங்கால்களின் தோல் சற்று கரடுமுரடான அல்லது நிறமாற்றத்துடன் தோன்றத் தொடங்கும். இது தவிர கடுமையான சந்தர்ப்பங்களில் ஆறாத காயங்கள் அல்லது கொப்பளங்கள் பாதங்களில் தோன்றும். இது போன்ற நேரத்தில் சற்றும் பாதிக்காமல் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இவை அனைத்தையும் தவிர கால்களில் திடீரென முடி உதிர்தல், குறிப்பாக ஆண்களுக்கு இதய தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். உண்மையில் சரியான அளவு இரத்தம் மயிர்கால்களை அடையவில்லை என்றால் இந்த சூழ்நிலையில் விழ ஆரம்பிக்கும். வெப்பமான காலநிலையில் கூட பாதங்கள் அல்லது கால் விரல்கள் குளிர்ச்சியாக இருப்பது ஆபத்தான அறிகுறியாக இருக்கலாம். தமனி அடைப்புகள் இரத்த ஓட்டத்தை மெதுவாக்குகின்றன. இதனால் உங்கள் கால்கள் குளிர்ச்சி அடைகின்றன. இந்த அறிகுறிகளை நீண்ட காலமாக நீங்கள் உணர்ந்தால் உடனே மருத்துவரிடம் செல்ல வேண்டும். இதுபோன்று கால்களில் அறிகுறிகள் தென்பட்டால் நிச்சயம் இந்த துறையை சேர்ந்த மருத்துவர்களை சென்று பார்க்க வேண்டும் என்பதே அனைவருடைய அறிவுறுத்தலாகவும் உள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.